ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜ் பிரியாணி எப்படிங்கிறத ரெசிபி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் சிக்கன் ஆர் மட்டன் போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி மட்டன் போட்டு பண்ணியிருந்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நார்மலாக எல்லோரும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் இதில் எப்படி எந்த இதில் நமக்கு மிஸ்டேக் வருங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து இந்த சீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஹெல்தி தான். ஆனால் அந்த அரிசி ஆட் பண்ணும்போது அதை ஊற வைக்கிற டைமிங் கரெக்டாக 1/2 hour ஊற வச்சு ஒன்றுக்கு ஒன்றும்பாங்கள்ல, ஒரு டம்ளர் அரிசினா 1 கப் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணணும். அண்ட் தென் அதில் வந்து கரெக்டாக தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக கொதித்து வரும்போது தம் போட்டுடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடணும். இது கண்டிப்பாக கவனிக்கணும், இல்லைன்னா அரிசி குழஞ்சிரும். இதை மட்டும் கவனிச்சு இறக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பல்லாரி தக்காளி கட் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். மற்றபடி தலப்பாக்கட்டு ஸ்டைல் பிரியாணியில் பல்லாரி தக்காளி ஆட் ஆகாது. மற்ற ஸ்பைசஸ் மல்லி புதினா எல்லாம் அரைச்சி போட்டிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பேக்கெட் மசாலா, தேவையில்லாத மசாலாஸ் ஆட் ஆகாது. இந்த இடையில ஸ்பைசஸ் அப்புறம் இந்த மல்லி புதினாலாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறவங்க இந்த பிரியாணியை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிகாஸ் இதில் எதுவுமே இடையில கிடக்காது, எல்லாமே அரைச்சி போட்டுருவாங்க. ஸோ டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மட்டனில் செஞ்சு பார்த்தது தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.